வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.44 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் வழியாக பாஸ் ஆகணும். இந்த லைனுக்கு பேரலலா இருக்கணும். அந்த பிளேனோட பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடியதும் இந்த கோட்டுக்கு இணையானதுமான தளத்தின் துணை அலகு வெக்டார் சமன்பாடு, துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். பொதுவாகவே ஒரு தளத்தினுடைய சமன்பாடு, ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, பிளஸ் ஒரு நம்பர் இன்டு ஒரு இணை வெக்டார், அப்போ வெக்டார் 1 பிளஸ் இன்னொரு நம்பர் இன்டு வெக்டார் 2 வரும். இது பாயிண்ட், இது இணை வெக்டார், parallel வெக்டார், இது இணை வெக்டார், parallel வெக்டார், இப்படி வரும். பொதுவா நம்ம பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஸ்மால் a வெக்டார், ஸ்மால் b, ஸ்மால் c பேர் கொடுக்கணும். இணை வெக்டார்ஸ்க்கு வந்து parallel வெக்டார்ஸ்க்கு வந்து u v பேர் கொடுத்தா எது பாயிண்ட் எது வெக்டார்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அப்ப r வெக்டார் ஈக்குவல் டு பாயிண்ட்க்கு நம்ம a வெக்டார் கொடுக்கலாம் பிளஸ் s இன்டு u வெக்டார் பிளஸ் t இன்டு v வெக்டார். இதுல s t எல்லாம் தான் பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம், துணை அலகுகள். அப்ப துணை அலகுகள் வர்றதுனால இதுக்கு பேரு துணை அலகு சமன்பாடு அல்லது பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பேரு. அப்ப இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இப்ப நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பாயிண்ட், ரெண்டு வெக்டார் தேவை. அப்ப நம்ம பாயிண்ட் இது இருக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கொடுக்கலாம். a வெக்டார் ஈக்குவல் டு -i plus 2j plus 0k, அது வேண்டாம். b வெக்டார் equal to 2i plus 2j minus 1k, இது ரெண்டு ஆயிடுச்சு. இனி இப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட், இது ரெண்டு எடுத்துட்டோம். இந்த லைனுக்கு பேரலலா இருக்கணும், இந்த கோட்டுக்கு இணையானது. அப்பனா இதுல இருந்து வெக்டார் எடுக்கலாம். அப்போ வெக்டார் எடுக்கணும்னா வெக்டார் பாயிண்ட்ஸ் வந்து மேல இருக்கும், வெக்டார் வந்து கீழே இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்தா நமக்கு parallel வெக்டார் கிடைக்கும். இப்போ இங்க இந்த ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா, x இருக்கணும், இங்க y இருக்கணும், இங்க z இருக்கணும். இங்க x கரெக்டா இருக்கு, இங்க z கரெக்டா இருக்கு, இங்க 2y இருக்கு. அப்போ இத நம்ம மாத்தி ஆகணும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, x - 1/1 ஈக்குவல் டு, இந்த 2y வரக்கூடாது, y வரணும். அப்ப 2 ஆல டிவைட் பண்ணணும், மேல டிவைட் பண்ணா கீழையும் டிவைட் பண்ணணும். அப்ப இத 2 ஆல டிவைட் பண்ணா 1 பிளஸ் இத 2 ஆல டிவைட் பண்ணா 1/2 பை இத 2 ஆல டிவைட் பண்ணா 1 ன்னு வரும். ஈக்குவல் டு z plus 1/-1. இப்ப வெக்டார் எழுதலாம். u வெக்டார் ஈக்குவல் டு 1i plus 1j minus 1k, இப்படி போட்டுடலாம். இப்ப ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ஒரு வெக்டார் இருக்கு. நமக்கு ஒரு பாயிண்ட், ரெண்டு வெக்டார் தேவை இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் இது எடுத்துடலாம், இது எடுத்தாலும் சரிதான், இது எடுத்தாலும் சரிதான், நமக்கு விருப்பத்துக்கு எடுக்கலாம் பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம். ஒரு வெக்டார் இருக்கு, இன்னொரு வெக்டார் வேணும். அப்ப இன்னொரு வெக்டார் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா வெக்டார் வந்துடும். இப்ப இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது இணைச்சா வெக்டார். அப்ப இதுல இருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த வெக்டார் வந்துடும். அப்ப v வெக்டார் கண்டுபிடிக்கலாம். v வெக்டார் ஈக்குவல் டு a மைனஸ் b எடுக்கலாம், b மைனஸ் a எடுக்கலாம். நம்ம புக்ல b மைனஸ் a எடுத்து பழக்கியிருக்காங்க, அதனால நம்ம b மைனஸ் a எடுப்போம். அப்ப b மைனஸ் a வெக்டார் ஈக்குவல் டு, இதுல இருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், 2i plus 2j minus 1k minus a minus i plus 2j equal to 2i plus 1i
2i plus 1i 3i 2j minus 2j cancel ஆயிடும் minus k இங்க k இல்ல அப்போ இப்படி வரும் இதான் v வெக்டர் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் இதுல s உம் t உம் பாராமீட்டர்ஸ் துணை அலகுகள் அதனால இத துணை அலகு வெக்டார் சமன்பாடு அல்லது பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுவோம் துணை அலகு வெக்டார் சமன்பாடு parametric vector equation r vector equal to a vector plus s into u vector plus t into v vector அப்ப r vector equal to a vector இது எழுதலாம் minus I plus 2j plus s into u இங்க இருக்கு I plus j minus k plus t into v இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் 3i minus k இப்ப இதுல s உம் t உம் துணை அலகுகள் பாராமீட்டர்ஸ் அது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் அதனால நம்ம என்ன எழுதுவோம்னா s, t belongs to real number இப்படி போட்டுருவோம் ரியல் நம்பர் லைன்ல இருந்து எந்த நம்பர் எடுத்து s உம் t உம் போட்டாலும் இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு பொருந்தும் அதனால s, t belongs to r னு நம்ம போடுறோம் இப்போ துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு அப்ப s உம் t உம் வரக்கூடாது வராத ஈக்குவேஷன் அது எப்படின்னா இப்போ இதுல இருந்து நம்ம மூணு வெக்டார் எடுக்கணும் இந்த a இங்க கொண்டு வந்தா r minus a equal to s into u plus t into v இப்போ மூணு வெக்டார் இருக்கு இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார் இத ஃபர்ஸ்ட் வெக்டார் இது செகண்ட் வெக்டார் இது தேர்ட் வெக்டார்னு வச்சா இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வெக்டார் equal to ஒரு நம்பர் இன்டு செகண்ட் வெக்டார் பிளஸ் இன்னொரு நம்பர் இன்டு தேர்ட் வெக்டார் இப்படி இருந்தா இந்த மூணு வெக்டார்ஸும் கோப்ளைனார்னு அர்த்தம் ஒரு தள அமைவனு அர்த்தம் ஃபர்ஸ்ட் வெக்டார் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்டு செகண்ட் வெக்டார் பிளஸ் இன்னொரு நம்பர் இன்டு தேர்ட் வெக்டார் இருந்தா ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் தேர்ட் வெக்டார் மூணும் சேர்ந்து கோப்ளைனாரா இருக்கும் ஒரு தள அமைவனவா இருக்கும் அப்ப நம்ம ஒரு தள அமைவனம்னா நமக்கு தெரியும் பாக்ஸ் 0 அப்ப பாக்ஸ் எடுத்தா r minus a u v இது 0 வரும் அப்ப இதுல s t வரல அப்ப இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு இப்ப பாக்ஸ்னா என்ன அர்த்தம் r minus a ஒரு டாட்டும் ஒரு கிராஸும்னு அர்த்தம் ஈக்குவல் டு 0 அப்ப இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு இப்போ துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு நான் பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலானா r minus a dot u cross v equal to 0 இப்போ u cross v equal to 0 இப்போ இதுல u cross v நமக்கு தேவை இருக்கு a தெரியும் u தெரியும் v தெரியும் u cross v தெரியாது அப்ப u cross v நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் u cross v equal to ijk ஃபர்ஸ்ட்ல u ல இருக்கிற நம்பர் 1 1 minus 1 அடுத்தது v ல இருக்கிற நம்பர் v வந்து இங்க இருக்கு 3 0 minus 1 j இல்ல அதனால 0 3 0 minus 1 போடணும் 3 0 minus 1 equal to இந்த ijk இந்த ரோ வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணா I போட்டு ஒரு பிராக்கெட் இத சைன் மாத்தி போடணும் minus j into இன்னொரு பிராக்கெட் பிளஸ் இத அப்படியே போடணும் k into ஒரு பிராக்கெட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரும்னா I எடுக்கும்போது இது பார்க்கணும் minus 1 அப்படியே போடணும் இது 0 தேவையில்லை இப்ப j எடுக்கும்போது இது minus 1 இது minus 3 சைன் மாத்தணும் plus 3 k எடுக்கும்போது இது 0 தேவையில்லை இது 3 அப்ப சைன் மாத்தணும் minus 3 equal to minus 1i இது plus 2 இங்க minus 2j minus 3k இப்படி வரும் இனி u cross v கண்டுபிடிச்சிட்டோம் a தெரியும் இந்த ஃபார்முலால போட்டா ஆன்சர் வந்துரும் அப்ப r minus a இங்க இருக்கு minus I plus 2j
r minus a dot u cross v இது போடணும் r minus a dot u cross v இங்க இருக்கு minus I minus 2j minus 3k equal to 0. இப்போ ஏதாவது நம்பர் காமனா இருந்தா இதை டிவைட் பண்ணலாம் ஏன்னா டாட் வந்தாலே நம்பர். இப்போ இதுல மைனஸ் காமனா இருக்கு அப்ப சைன் மாத்தணும்னா இது வந்து r minus a r minus minus I plus 2j dot இப்போ இதுல சைன் மாத்தினா இங்க சைன் மாத்தினா 0 தான் அதே தான் இருக்கும் அப்ப சைன் மாத்தினா I plus 2j plus 3k equal to 0. இதை இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னா இப்போ r இருக்கு மைனஸ் இந்த வெக்டார் இருக்கு இது கூட டாட் அப்போ r கூட இத டாட் எடுக்கணும் அடுத்தது மைனஸ் இது கூட இத டாட் எடுக்கணும் அப்போ அப்படி பிரிக்கலாம் r dot இது I plus 2j plus 3k minus இந்த வெக்டார் டாட் இந்த வெக்டார் minus I plus 2j dot I plus 2j plus 3k equal to 0 னு வரும் இப்போ r dot I plus 2j plus 3k minus இது டாட் எடுக்கணும் I number minus 1 1 minus 1 இங்க 2 இங்க 2 plus 4 k கிடையாது அதனால k விட்டுறலாம் equal to 0. இப்போ இதுல இருந்து r dot I plus 2j plus 3k இது வந்து plus 3 இங்க மைனஸ் அப்ப minus 3 வரும் அது அங்க கொண்டு போய் எழுதலாம் இங்கே எழுதலாம் equal to 3 போட்டாலும் கரெக்ட் தான் இதுல minus 3 equal to 0 னு போட்டாலும் கரெக்ட் தான் இதுதான் நமக்கு துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு நான் பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். இனி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுவோம். கார்ட்டீசியன் சமன்பாடுனா xyz வராது சமன்பாடு அவ்வளவுதான். இப்போ r டாட் வெக்டார் வந்தாலே அதை சிம்பிளிஃபை பண்றது எப்படின்னா I j k எடுத்துட்டு xyz போட்டா போதும். அப்ப I எடுத்துட்டு x plus j எடுத்துட்டு y 2y plus k எடுத்துட்டு z அப்ப 3z equal to 3. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.